இன்ட்ரெஸ்டிங், எத்தனை வீடியோஸ் பார்த்தாலும் புரியலன்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஒரே நிமிஷத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. கொஸ்டின் படிச்சிடலாமா? ஒரு அசல் தனி வட்டியில் 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்கு ஆகும்? அதாவது ஒரு அசலுங்கிறது 4 வருஷத்தில் 2 மடங்கு ஆகுது அப்படின்னா எத்தனை வருஷத்தில் 8 மடங்கு ஆகும்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது மடங்குன்னு கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்ற சீரீஸில் செகண்ட் டைம் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு மாடலில் பார்த்தீங்கன்னா 2 மடங்கு ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டைம் தான் கொடுத்துருப்பாங்க மடங்கு. செகண்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 2 மடங்கு ஆகிறது 8 மடங்கு ஆகிறது. அப்போ இந்த மாதிரி 2 மடங்குன்னு கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது? இதில் 2 டைம் மடங்குன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் எது வந்து ஹையஸ்ட் வேல்யூன்னு பாருங்கள். இங்கே 2 மடங்கு, இங்கே 8 மடங்கு. அப்போ எது ஹையஸ்ட் வேல்யூவோ அதை வந்து நியூமரேட்டரில் போட்டுக்கோங்க, 8 மடங்கு. கரெக்டாக? அடுத்தது மீதி யார் இருக்கா? 2 மடங்கு. அவங்கள வந்து டினாமினேட்டரில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடங்கு சம்மன் வந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பண்ண வேண்டியது 1 மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போது நியூமரேட்டர்லேயும் 1 மைனஸ் பண்ணும், டினாமினேட்டர்லேயும் 1 மைனஸ் பண்ணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் வந்து 100 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நியூமரேட்டர்லேயும் 100 மல்டிப்ளை பண்ணும், டினாமினேட்டர்லேயும் 100 மல்டிப்ளை பண்ணும். தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த கொஷினில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா பர்சன்டேஜை மல்டிப்ளை பண்ணணும், இல்லை வருஷம் கொடுத்துருந்தாங்கன்னா வருஷத்தை மல்டிப்ளை பண்ணணும். அதாவது ஒன்றும் இல்லைங்க, கொஷினில் வேறு என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். இங்கே என்ன இருக்குது? 4ன்னு இருக்கா, அதை காமனாக மல்டிப்ளையில் வச்சுக்கணும். ஓகேவா? இவ்வளோ தான். இப்போ இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ 8 - 1 என்னது? 7. அப்போ 7 × 100 டிவைடட் பை 2 - 1 என்னது? 1. அப்போ 1 × 100 × 4. 100 கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து நீங்கள் 100 மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக்சுவலாக நான் எதுக்காக 100 மல்டிப்ளை பண்ணேன்னா இந்த மெத்தடில் தான் நீங்கள் பண்ணணுன்ட்டுன்னு ஃபஸ்ட்டு மாடலில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே 100 மல்டிப்ளை பண்ணி காட்டியிருக்கேன். 2 மடங்கு வந்துச்சுன்னா 100 நீங்கள் மல்டிப்ளை பண்ணாதீங்க. ஓகேவா? நம்ம மீதி இருக்கிறது யார்? 7/1 × 4. 7/1 நம்ம 7ன்னு தான் எடுப்போம். அப்போ 7 × 4 என்ன ஆன்சர் வருங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. டவுட்னா கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.